தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே. எல்ஐசிலேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு முடியுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஓகே நேர்களே, இதான் வந்து எல்ஐசி ஸ்கீமுக்கான அந்த ஓப்பன் போர்ட்டல், அதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல். ஸோ நீங்க இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டேரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன்ங்கிறவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. யாருன்னா எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் தான். சரிங்களா? இந்த எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் வந்து 2006 இருந்து இயங்கி கொண்டிருக்காரு. இவங்க வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, நல்லா படிக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து கல்வி உதவித்தொகை வந்து வருஷம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒவ்வொரு வருஷமும் இது உண்டு. எத்தனாம் கிளாஸ்ல இருந்து எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இருக்கும். இது கீழே பாத்தீங்கன்னா அப்ளையர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் போட்டிருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஸ்காலர்ஷிப்புக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎஃப், 2 பிடிஎஃப் இருக்கு. நம்ம அதை எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இதான் இருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்புக்கான நோட்டிபிகேஷன். ஸோ இதை எதற்காக கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அதாவது 2025 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உள்ளவங்க ஹையர் ஸ்டடி போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த உதவித்தொகை பயனுள்ளதா இருக்கும். ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ல கொடுக்குறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்காலர்ஷிப்பும், இன்னொன்னு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். அதாவது ஸ்பெஷல் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான். சரிங்களா? இதனுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஹையர் எஜுகேஷன் போவாங்க பாத்தீங்களா, சோ அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. 12th கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அவங்க ரெகுலரா இருக்கலாம், ஒகேஷனலா இருக்கலாம், இல்ல டிப்ளமோவா இருக்கலாம். சரிங்களா? அதுல வந்து அவங்க குறைந்தது 60% மார்க்கோட வந்து பாஸ் ஆயிருக்க வேண்டும். இல்ல அப்படின்னா அதற்கு ஈக்குவலன் கிரேடோட இருக்க வேண்டும். எந்த வருஷம் அவங்க பாஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2022-23 அல்லது 2023-24 அல்லது 2024-25 இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி படிக்கக்கூடியவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2025, அதாவது பிளஸ் 2 முடிச்சவங்க 2025-26 இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி கோர்ஸ் படிக்கணும். மெடிக்கலா இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிடிஎஸ். அதே இன்ஜினியரிங் கோர்ஸா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஆர்க்கு அல்லது கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தா போதும். சரிங்களா? அல்லது டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படித்திருந்தா போதும். அல்லது ஒகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், கவர்மெண்டா இருக்கலாம் இல்ல பிரைவேட்டா இருக்கலாம். சரிங்களா? அல்லது ஐடிஐ கூட இருக்கலாம். இது படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வருமானம் வந்து வருடத்திற்கு 4,50,000 இருக்க வேண்டும். அப்படி 4,50,000 இருந்தா அவங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? அதே இப்ப 12th முடிச்சாச்சு. இப்ப 10th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, 10th வந்து இவங்க வந்து குறைந்தது 60% மார்க்கோட பாஸ் ஆயிருக்க வேண்டும். இல்லைன்னா சிஜிபிஏ கிரேட்ல வந்து அகாடமிக் இயர் வந்து 2022-23 அல்லது 23-24 அல்லது 24-25 இந்த வருடத்துல அவங்க முடித்தவர்களா இருக்க வேண்டும். 12th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுடைய கேட்டகரி பார்த்த மாதிரி தான் இதுலயும் பாத்தீங்கன்னா 2025-26 கல்வியாண்டுல வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வேண்டும். அதாவது இவங்க ஒகேஷனலா இருக்கலாம், இல்ல டிப்ளமோ கோர்ஸா இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒன்று படிக்கக்கூடியவங்க அல்லது ஐடிஐயா இருக்கலாம். சோ இதுல எதை படித்தாலும் ஓகே தான். அவங்க வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இவங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வருடத்திற்கு 4,50,000, அதாவது 4,50,000 அவங்க ஆண்டு வருமானம் இருந்தா அவங்க எலிஜிபிள். இது ஜெனரல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரி பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ஸ்பெஷலா கொடுக்குறாங்க. இவங்களுடைய குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஆயிருக்க வேண்டும் 60% மார்க்கோட. சரிங்களா? இவங்களுடைய அகாடமிக் இயர் பாத்தீங்கன்னா 2022-23 முடிச்சவங்க, இல்ல 23-24 முடித்தவர்களா இருக்கலாம், 24-25 முடித்தவர்களா இருக்கலாம். இவங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதாவது இப்ப 2025-26 ஆண்டு கல்வியாண்டுல வந்து இவங்க ஹையர் ஸ்டடி ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வேண்டும். அதாவது பிளஸ் 1, அதாவது ஒகேஷனல் டிப்ளமோ, இந்த மாதிரி ஐடிஐ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் அவங்க படித்திருக்க வேண்டும். இவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 4,50,000 இருக்க வேண்டும். சரிங்களா? சோ இதான் இந்த ஸ்காலர்ஷிப்பான டீட்டெயில். இது எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ், பிஎம்ஹெச், பிடிஎஸ் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா
ரூபாய் வருடத்துக்கு கொடுக்குறாங்க. 40,000 ஒரே இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு தான் அதிகம். அதுக்கடுத்து இன்ஜினியரிங் கேட்டகரி. இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து பிடெக் பிஆர்க்கெல்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 30,000 வருடத்துக்கு கொடுக்குறாங்க. இதுவும் 2 இன்ஸ்டால்மெண்ட் தான், 6 மாசத்துக்கு கொடுப்பாங்க. சோ இது வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 15 2 வருஷத்துக்கு 2 ட்ரிப் கொடுக்குறாங்க. அடுத்து யாருக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க. சோ 20,000 பொறுத்த வரைக்கும் இதுவும் 2 இன்ஸ்டால்மெண்ட் தான். சோ 10,000 வச்சு 2 முறை கொடுக்குறாங்க. சரிங்களா? இது டிகிரி டிப்ளமோ வொகேஷனல் குரூப் படித்தவர்களுக்கெல்லாம், டிகிரி டிப்ளமோ ஐடி அந்த கேட்டகரி வரக்கூடிய மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கேர்ள் சைல்டு, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்காங்கன்னா 15,000 வச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? இவங்க வந்து 10th முடித்திருக்க வேண்டும், ஹையர் ஸ்டடி +2 பேட்டர்ன் வொகேஷனல் டிப்ளமோ கோர்ஸ் படித்தவர்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் 2 இன்ஸ்டால்மெண்ட் தான், 7,500 வச்சு இவங்களுக்கும் வருடத்துக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப் வந்து டைரக்டா கொடுப்பாங்களா? டைரக்டா கிடையாது. உங்களுடைய அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுக்க வேண்டும். அது நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ உங்க பேங்க் டீட்டெயில் எல்லாம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா அதுல தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சோ இதற்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் வந்து குறைந்தது 60% மார்க் இருக்க வேண்டும். சரிங்களா? ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்குன்னா 4,50,000 கட்டாயம் ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். இதுல எப்படி வந்து ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் மெத்தட் தான். சோ அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ் தான், பெர்சன்டேஜ்ல, அதாவது அதிகமா யார் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. சோ அதுல வந்து யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள். அது மட்டும் கிடையாது, இது நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எல்லாம் படிச்சு பாருங்க. இது ஷார்ட்டா சொல்றேன். அதாவது வேற எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணாதவங்க இது அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணாதவங்க தான் இதை வந்து பெற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, இது படித்து பார்த்துக்கோங்க. என்னைக்கு முடியும் பாத்தீங்கன்னா 22/9/2025 அன்று வந்து அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ 22/9/2025 இந்த ஸ்காலர்ஷிப் பெற விரும்புபவர்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமை குறிச்சு, டீட்டெயில் இதெல்லாம் இருக்கு. சோ இதுக்குடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டேரக்டா படித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதான் நேயர்களே இதனுடைய டீட்டெயில். சோ இந்த வெப்சைட்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜ் போகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அப்பா பெயர், உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க விலாசம், இதெல்லாமே நீங்க ஃபுல்லா கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து வந்து நீங்க அகாடமிக் இயர் என்ன படிக்கிறீங்களோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாவே உள்ள வந்து என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து கடைசி பேஜ்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில், அக்கௌண்ட் டீட்டெயில், ஏன்னா இது வந்து அக்கௌண்ட்ல தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க இந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெஃப்ட் மூலியமா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உள்ள கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது பயன்படுத்தி நினைச்சீங்கன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.